ஹலோ மக்களே, வணக்கம். நான் தான் அன்னபாரதி பேசுகிறேன். வெற்றிகரமாக நம்ம அமெரிக்கா பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. எத்தனை முறை விமான பயணங்கள் சென்றாலும் இப்படி ஜாலியாக அப்படி அமெரிக்காவுக்கு ஒரு விசா கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அது விசா கிடச்சி அந்த ஃப்ளைட்டில் ஏறும்போது அப்படி நிறைய கனவுகளுக்கெல்லாம் அப்படி சிறகு முளைத்தது மாரி அவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப 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 சூப்பர். அதே போல் நீண்ட பயணமாக இருந்தது. அது ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா மற்ற நாடுகள்லாம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பயணம் அப்படிங்கும்போது, இது ட்ராவல் அவர்ஸே கிட்டத்தட்ட 20 மணி நேரம் பயணம் அப்படிங்கும்போது ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பார்த்தவர்கள் விமானத்தில் இந்த மாதிரி லாங் ட்ராவல் யூஎஸ் போயிருக்கவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் இந்த போர்ஷனில் இந்த பகுதியில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா தமிழ் சங்கத்துக்கு நிறைய ஸ்டேட்ஸ் போயிருந்தோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் போன இடம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா டாலஸ். ஸோ அந்த டாலஸில் போய் நாங்கள் இறங்கிட்டோம். அன்றைக்கி பார்த்தா கரெக்டாக ஹாலோவின். ஸோ ஹாலோவின் ஃபெஸ்டிவலுக்காக வீட்டுக்கு வெளியில் பூரா சாக்லேட்ஸ்லாம் வச்சு பேய் வேஷம் போட்டு பசங்கள்லாம் வந்து இந்த பசங்கள்லாம் பேய் வேஷம் போட்டு வருவாங்களாம். ஸோ சாக்லேட்டை வந்து அவங்க தேவையானது அப்புறம் வீட்டிலலாம் டெக்கரேட் பண்ணி வெளியில் அழகாக சாக்லேட் வச்சுருவாங்களாம். பசங்கள்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்களாம். ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்துச்சு. இந்தா பாருங்கள், எல்லாம் பயமுறுத்துறாங்க. வணக்கம், நான் அன்னபாரதி பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், பின்னாடிலாம் பாருங்கள் அப்படி சும்மா டெரராக இருக்குது. ஸோ நம்ம வந்து யூஎஸில் டாலஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில், அதாவது நம்ம ஊரில் வந்து கோவில் கொடை திருவிழான்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பேய் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஹாலோவின் அப்படிங்கிறது ரொம்ப கிராண்டாக அங்கே மக்கள் ஃபுல் யூஎஸ்மே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அக்டோபர் 30 இல்லை மேடம், அக்டோபர் 31 அக்டோபர் 31 வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒவ்வொரு கெட்டப் போட்டுட்டு பேய் மாரி அப்படி அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய குட்டி குட்டி குழந்தைகள்லாம் நம்ம ஊருக்கு குலசை தசராவுக்கு அப்படி போட்டு கிளம்புற மாதிரி எல்லாம் அப்படி கிளம்புறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடுமே இந்த மாதிரி பேய் கெட்டப்லாம் போட்டுட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப புதுமையாக இருக்குது. வரவங்களுக்குலாம் சாக்லேட்லாம் வச்சு, இந்த கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வந்து அந்த சாக்லேட் கொடுப்பார்ல, அந்த மாதிரி வந்து சாக்லேட்லாம் அந்த ஒவ்வொரு கெட்ட போட்டுருக்கு வீட்டு வெளியில் சாக்லேட் வச்சுருவாங்களாம், வந்து எடுத்துகிட்டு போவாங்களாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே இந்த ஃபெஸ்டிவல் தான் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஹாலோவின் இதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா டாலஸ் பகுதி, அதாவது நார்த் டெக்சாஸ் தமிழ்ச்சங்கம் சார்பாக தான் அழைத்திருந்தார்கள். இது வந்து ஜான் எஃப் கெனடியோட மெமோரியல் பிளேஸ், வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு இடம். ஸோ அவருடைய ஜான் எஃப் கெனடி அந்த ஒரு கல்லறைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக இருந்துச்சு. நீங்கள் சுற்றி பாருங்கள், அவ்வளோ பெரிய கற்களால் ஒரு கல் அவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பகுதியில் ஜான் எஃப் கெனடி அவர் சுட்டு கொல்லப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறேன். ஸோ உண்மையிலே ரொம்ப டாலஸில் வந்து நிறைய சுற்றி பார்க்குற இடம் வந்து ரொம்ப குறைவு அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த இடத்த வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து நம்ம அப்துல் கலாம் அந்த மாரி ஒரு முக்கியமான காந்தி ஒரு தேச தலைவர்கள் மாரி இங்கே வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தலைவர்களில் ஜான் எஃப் கெனடி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்தால் இந்த ஒரு அருமையான இடத்த வந்து கண்டிப்பாக டாலஸில் ஜான் எஃப் கெனடி சுட்டு கொல்லப்பட்ட இடம். 43 வயசில் அவர் சுட்டு கொல்லப்பட்ட இடத்துல நாங்கள் நிற்கிறோம். ஸோ வாழ்க்கை வரலாறு அப்படி போட்டிருக்குறாங்க. ஜான் எஃப் கெனடியோட மெமரி பிளாசா. ஸோ மெமரி பிளாசா தான். இந்த பில்டிங் தான் டாலஸ் கண்ட்ரி ரெக்கார்ட்ஸ் பில்டிங். இங்கே இருந்து தான் இந்த பாட்காஸ்ட் நடக்கும்போது அந்த ஜான் எஃப் கெனடியை வந்து சுட்டு கொண்டிருக்கிறாங்க. 43 வயசுலேயே சுட்டு கொண்டிருக்கிறாங்க. மக்களுக்கான ரொம்ப பிடித்த தலைவர். ஸோ இன்றைக்கி டாலஸில் இந்த பகுதியை வந்து சுற்றி பார்த்ததில் உண்மையிலே ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்கே இருக்கோன்னா யூஎஸில் இருக்கக்கூடிய A to Bயில் இருக்கிறோம். ஸோ நம்ம இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும்.
நம்ம ஊரில் காஃபி சூடாக குடிச்சிட்டு அங்கெல்லாம் பார்த்தா கோல்ட் காஃபி மாரி தான் குடிக்கிறாங்க. அதையும் குடிச்சு பார்த்து ஒரு சூப்பர் ட்ராவல் பண்ணியாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி டாலஸ் டெக்சாஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கிறேன். ஸோ அவங்க ஒரு வீட்டில் தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். மை ரூம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜான் எஃப் கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த இடத்த பார்த்துட்டு அப்படி வந்து நிற்கிறோம். எனக்கு கேக் பிடிக்கும்னு சொன்ன உடனே 10 நிமிஷம் எம்மியான கேக் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். இப்படி இருக்குது பாருங்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நாங்கள் டாலஸில் தேவி மேமோட வீட்டில் இருக்கிறோம். அப்படியே அவங்க கை மணக்க சாப்பாடு அவ்வளோ சூப்பராக கவனிச்சுக்கிட்டாங்க. அதுவும் அந்த பாலாப்பம் இருக்கு அப்படின்னு நாக்கிலே நிற்கிது. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் ஈவெண்ட் கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இங்கேயுமே அவ்வளோ அழகாக நம்ம தோட்ட செடிகள், வீட்டு தோட்ட செடிகள்லாம் அழகாக வச்சுருக்குறாங்க. ஸோ நேற்று கூட நீங்கள் இங்கே உள்ளதான பிக்கம்பா புடலங்காய் கூட்டு வச்சுருந்தாங்க. கத்திரிக்காய் எங்கள் வீட்டு கத்திரிக்காய் தான். பாருங்க, யூஎஸில் வீட்டு தோட்டம் அப்படிங்கிறது நம்ம வீட்டிலே இந்த மாடி தோட்டம்லாம் இல்லாமல் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு குட்டி புடலங்காய் வந்திருக்கு. புடலங்காய், மிளகாய் இருக்கு. அந்த பக்கம் பச்சை மிளகாய் இருக்கு. மற்ற செடியெலாம் கொஞ்சம் வாடிட்டு, அப்புறம் பீக்கங்காய் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு. அப்படி பறிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம தக்காளி எல்லாம் போயிடுச்சு, அந்த மழையும் வெயிலும் மாறி மாறி இருந்ததுனால. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வந்து நான் வந்து கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ பெரிய பீக்கங்காய் பாருங்க. இந்தா குடமிளகாய் எங்க இருக்கு? அது இல்ல, பட் அது குடமிளகாய் மரம் தான். ஓ ஆமா, கேப்சிகம் பாருங்க, குடமிளகாய் இருக்குது. இதை நான் பார்க்கல என்ன அப்பல. ஸோ ரொம்ப அழகா இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு அவங்களுடைய கைப்பக்குவத்தெல்லாம் அவ்வளோகா நம்ம திருநெல்வேலி ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. அவியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்போ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் சமையலை கண்டிப்பாக கோயில்பட்டிக்கு வந்துடுறோம். மறை சார், நீங்களும் தான் அப்படி உங்கள் செல்ஃபி உங்களை வீடியோ எடுத்துட்டு இருக்கிறவர் மறைந்திருந்து அவர் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறார். சார் அப்படி காமிச்சுக்கோங்க. ஹாய், நான் காமிச்சு ஹாய் 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 சொல்லி சும்மா மாஸ்க் காட்ட போகிறோம். பாய். ஹலோ மக்களே, டாலஸில் இருக்கிறோம். ஸோ அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடிவேலு காமெடி மாதிரி இதுதான் துபாய் பஸ் ஸ்டாண்டு, துபாய் குறுக்குச்சந்து, துபாய் மெயின் ரோடுன்னு சொல்கிற மாதிரி டாலஸில் உள்ள பஸ் ஸ்டாண்டு, பேருந்து நிலையம். ஸோ இப்போ பக்கத்தில் இங்கே டாலஸ்லேருந்து ஹூஸ்டன் நாங்கள் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 hours ட்ராவல் அப்படிங்கிறாங்க. ஸோ காலையில் கிளம்பி வந்திருக்கிறோம். ஸோ அருமையான ஒரு காலை பொழுது பாருங்க.